ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிஷாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத் துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும், சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றவுள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பேயி நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பேயியின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பேயியின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பலப்காரில் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன். நக்சல்லேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே லோக்கலில் யார் பீப்புள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசோர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரேங்டாய் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.